அப்பாடா எப்போ இவர் மறைவாருன்னு எண்ணினா அவர் மனிதரே கிடையாது. ஆக அந்த தலைமை பண்பு சிம்மத்துக்கு அதிகமாக உண்டு, தனித்துவமாக உண்டு. மற்றவங்களுக்காக உண்மையாக கண்ணீர் சிந்தக்கூடியது, மற்றவங்க நல்லா இருக்கணுங்கிற நினப்பு இருக்கு இல்லையா, அந்த ஒரு நினப்பு போரும் உங்களை கடவுள் நல்லபடியாக பார்த்துக்குவார். கடவுள் உங்களுக்கு எத்தனை துன்பங்களை கொடுத்தாலும் சரி, உங்களை எவ்வளவு கஷ்டப்படுத்தினாலும் சரி, ஒரு விஷயத்தில் மட்டும் நீங்கள் உறுதியாக இருக்கலாம். இது இந்த ஜோதிடம் மேலே சத்தியமாக சொல்லக்கூடிய உண்மை. நீங்கள் உங்களை கடவுள் ஒரு நாள் இத்தனை துன்பம் கொடுத்தாலும் ஒரு நாள் உங்களை மிகப்பெரிய ஆசனத்தில், சிம்ம ஆசனத்தில் உட்கார வச்சுட்டு தான் நிற்பார். அதே மாதிரி சிம்மராசிக்காரர்கள் அடுத்தவங்களுக்கு அட்வைஸ் பண்ணணும்னு ஒரு சுச்சுவேஷன் வந்துட்டா, அடுத்தவங்களை வழி நடத்தணும்னு ஒரு சுச்சுவேஷன் வந்துட்டா, இவங்களை மிஞ்ச இவங்களால் முடியாது, யாராலையுமே முடியாது. இவங்க பேசுகிறத கேட்டால் இவங்களுக்கே ஆச்சரியமாக இருக்கும். அதுதான் சிம்மம். எதற்கு இவங்களே பேச வச்சு வீடியோ எடுத்துகிட்டு அவங்களுக்கே போட்டு காமிங்களேன், அவங்களாலே நம்ப முடியாது, அவங்க தான் இவ்வளோ நல்லா பேசியிருக்காங்களான்னு. வாக்குஸ்தானத்தில் இருக்கக்கூடிய புதனுடைய வேலை எப்பேற்பட்டவங்களையும் கவர்றது, அதாவது அட்ராக்ட் பண்ணுறது, அந்த காந்தமான பார்வைகள், அது சிம்மத்துக்குரிய பார்வைகள். சிம்மம் காதல் ஸ்தானம் அப்படிங்கிறதுலனா கூட தனித்துவத்தில் இன்னொரு விஷயம் என்னென்னா, சிம்ம ராசியில் பிறந்த ஆணையோ பெண்ணையோ மற்ற பாலினங்கள், மற்ற ராசியினர்கள் காதலிக்காமல் இருக்கவே முடியாது. சிம்மத்தில் பிறந்தவங்களுக்கு காதல் என்பது வராமல் இருக்கவே முடியாது. சிம்ம ராசியில் பிறந்தவர்களுக்கு ஒரே ஒரு தடவை தான் காதல் வந்திருக்கு அப்படின்னு சொன்னால் அதை விட ஒரு பெரிய பொய் உலகத்தில் இருக்க முடியாது.